சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து வீட்டில் சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்க, அந்த அரிசி தான் நான் எடுத்துருந்தேன். பிரியாணி அரிசியோ இல்லை சீரக சம்பா அதெல்லாம் எடுக்கலை. வீட்டில் இந்த இதுவே நல்லா உதிரி உதிரியாக நல்லா வருங்கிறனால நான் இதவே எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ சிக்கன், அது தேவையான அரிசி ஊற வச்சுட்டோம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீரில் வாக்கு நல்லா அரிஞ்சு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக, இஞ்சியும் தனியாகவும் பூண்டு தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புதினா, கொத்தமல்லி அதையும் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை தழை பார்த்திங்கன்னா வீட்டிலே நான் செடி மரம் வச்சுருக்குறோம். அதுலேருந்து நாங்கள் கருவேப்பிலை தழையை எடுத்துக்கிட்டோம். நேற்றுலாம் அடித்த மழையில் பார்த்திங்கன்னா காற்று மழை. எங்கள் ஊரில் நிறையா மழை பெஞ்சிச்சு. உங்கள் ஊரில் மழை பெஞ்சான்னு சொல்லுங்கள். அப்புறம் கடாயில் குக்கரில் தான் தாளிச்சுட்ருந்தோம். குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு இது வெங்காயம் போட்டுக்கிட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும். வெங்காயத்தில் தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். தக்காளி வந்து குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் கறி கொட்டி கறியை நல்லா வதக்கி விடணும். கறியை நல்லா வதக்கி விட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கறி நல்லா உருண்டு வர அளவுக்கு போட்டுக்கணும். தயிர், ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றிக்கிட்டோம். லெமன் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டோம். நல்லா தேவையான அளவு உப்பு, காரம், பிரியாணி மசாலா நம்ம காரத்துக்கு ஏற்றாற் போல் பிரியாணி மசாலாலாம் போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 விசில் விடலை, 1 விசில் தான் விட்டோம். இன்னொரு விசில் வந்து தேவையில்லாத தோசை தவா இருக்குங்க இல்லையா, அதை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு அதுக்கு மேலே குக்கர் தூக்கி வச்சு அது விசில் வரணும். இல்லைன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம விசில் வரலைன்னா நம்மளே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப விட்டிங்கன்னா அடியிலெல்லாம் பற்றி போயிடும். நல்லா பொலன்னு உதிரியாக சூப்பரான பிரியாணி இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். பிரியாணி செஞ்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். நேற்று அடித்த காற்று மழைக்கும் பார்த்திங்கன்னா ஊரே இதாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ காற்று, மழை பட்டை கிளப்பிடுச்சு. இடி மின்னலும் டம்முன்னு ஏன் சொல்கிறீங்க, அவ்வளோ மழை எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊரில் மழை பெஞ்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.